என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த தாயானவள் உன்னிடம் இப்பொழுது ஒன்று கூறியே ஆக வேண்டும். எனக்காக 2 நிமிடம் ஒதுக்கி இதை முழுமையாக கேள். என் குழந்தையே, இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ எவனொருவன் என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல, கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகின்றான். என் குழந்தையே, அப்படிப்பட்டவன் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் பயப்படவே தேவையில்லை. என் குழந்தையே, நான் எப்பொழுதும் உன்னுடனேதான் இருக்கின்றேன். நீ என்னை காணும் நேரம் உன்னுடைய கர்மவினை உன்னை விட்டு தொலைந்து போய்விடும். என் குழந்தையே, ஓம் சக்தி, ஆதிபராசக்தி என்று என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. என் குழந்தையே, நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வந்து கொண்டே இருப்பேன். என் குழந்தையே, என்னை மனதால் நினைத்தாலே போதும், உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வகையில் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். என் குழந்தையே, இந்த தாயானவள் உனக்காக அனைத்தையும் செய்வேன். வாழ்க்கையில் இந்த நிமிடம் நான் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னை எங்கனம் குழந்தை நான் ஏமாற்றுவேன். உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன்? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. அதனால் எல்லாம் உனக்கு இனி நன்மையாகவும் சுபமாகவும் சுலபமாகவும் நடக்கும். உன்னுடைய உள்ளம் ஒளியாய் நான் இருந்து உன் கர்மவினைகளை கரைத்து விட்டேன். இனி உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது. என் குழந்தையே, நான் இருக்கின்றேன். உனக்காக ஓடோடி வருவேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிடும். என் குழந்தையே, ஓம் சக்தி, ஆதிபராசக்தி என்று என்னை நீ ஒரு முறை கூப்பிட்டாலே உனக்காக நான் ஓடோடி வருவேன். நான் இருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.